தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்கிட்டாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் சில நெருக்கடிகள் வரும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனுமதியை கேட்கிற போதே அதற்கான அனுமதியை காவல்துறை கொடுக்க மறுக்கிறது. அதுவும் அக்கட்சியினுடைய தலைவருடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கிறது அப்படிங்கிற புகார் பிரதானமாக மாறி இருக்கிறது. பெரம்பூர்லேருந்து பிரச்சாரத்தை தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. அவர் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் ஆணையத்தையே அந்த புகாரையும் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த நெருக்கடி? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கிறதா? ஈசான் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். விஜய் பிரச்சாரத்திற்கு தடை, அதிகாரத்தின் வீழ்ச்சி பற்றி பாடம் படிக்கிறாரா தளபதி என்ற வாரத்தில் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ், பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, இருவரும் வரவேற்று கொடுக்குறேன். நான் சோமு சட்டிலிருந்து தூங்குறேன். தேர்தல் பிரச்சாரத்திற்கு விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி மறுப்பு, உங்களுடைய முதல் பார்வை என்ன? அனுமதி மறுப்புனா இதில் உள்நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் அதுக்கான முறையான அணுகுமுறையோடு இருந்தால் நிச்சயமாக அனுமதி கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகள் சுயேட்சைகள் முதற்கொண்டு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, சிறு கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதே போல் பெரிய கட்சிகள்னு பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் திருச்சியில் இப்போது ஓரளவு நல்ல கூட்டத்தை கூட்டி அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் அதிமுகவில் பார்த்தா தொடர்ந்து கூட்டங்கள் போயிட்டுருக்குது, எல்லா இடங்கள்லையும் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அது மாதிரி திமுகவுடைய கூட்டங்கள், மாநாடு, இப்படி எல்லாமே தான் போயிட்டுருக்கு. அதனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம், திமுக அரசு சொல்லி தான் காவல்துறை வந்து இது மாதிரி பண்ணுது அப்படி தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது ஒரு வாதத்துக்காக சரின்னு வச்சுக்கிட்டா, இப்போ இருக்கிறது வந்து காபந்து அரசு. அதாவது ஒரு பெயருக்கு தான் முதலமைச்சர் அமைச்சர்களை தவிர முழுக்க முழுக்க இது இருக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில். அவங்களே தான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு மாற்றுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட தெரியாமல் தாவக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து திமுக ஆட்சி செய்யுது, அவங்க தான் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். ஒன்று அறியாமை, இல்லை வேணும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல. இதில் முதல்ல அறியாமைங்கிறத வச்சுக்கோன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுகிற பல விஷயங்களே அறியாமை தான். அப்போ சொன்னால் ரொம்ப நீண்டுட்டு நம்ம விஜயோட நிறைய பட்டியலில் வேண்டாம், பட் இங்கே ஒரே இது சொல்லிடுறேன். நாகப்பட்டினத்தில் அவர் என்ன சொன்னார், இங்கே இருக்கிற ரயில்வே இது சீரமைப்பு பணிமனையை வந்து திருச்சிக்கு மாற்றிட்டாங்க, உடனே இங்கே கொண்டு வரணுன்னாரு. அது நடந்தது 1923, அது தெரியல அவருக்கு. ஸோ பேசுகிறது அதே மாதிரி கூட்ட நடைமுறை, அதெல்லாம் அதை விட்டுருவோம். அது ஒரு உதாரணம் தான். கூட்டத்துடைய ஒரு நடைமுறை என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அனுமதி கேட்டோம் தரல, அனுமதி கேட்டோம் தரல. இவங்க அனுமதி கேட்ட முறையும் போலீஸ் சொன்ன இடம் ஒன்று, இவங்க சொன்ன இடம் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி தேர்தல் ஆணையர், அந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் லிஸ்ட்டு போட்டிருக்கோங்க இத்தனை இடம்னு, இவங்க அதை விட்டுட்டு கேட்குறாங்க ஒரு விஷயம். அடுத்தது ஒரு சாதாரண விஷயம், பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைமுறை வந்திருக்கு, ஸ்வீதாவா அந்த ஒரு இணையம், அதில் வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க நாளைக்கு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்ட்டு முதல் நாள் போய் மனு கொடுத்துருக்காங்க. இந்த தெருவில் சின்ன சின்ன கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினா அவனா பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு போய் கடைகளில் வசூல் பண்ணுவான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நடைமுறையோ ஒரு இது இல்லாமல் அது கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு தேர்தல் அப்படின்னா அதுக்கான நடைமுறை தெரியும். இப்போ காவல்துறை என்ன சொல்றது, காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காவல்துறையினர் கண்காணிக்கணும், நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அனுமதினா இவங்க கேட்குற முறைகள் எப்படி இருக்குது, ஒரு எத்தனை பேர் கூடுற இடத்துல அந்த இடம் தாங்குமா, இதெல்லாம் பார்த்தானே அவங்க அனுமதி கொடுக்கணும். அதாவது அது மட்டுமே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அல்ல, இன்னும் சிலது வாங்க வேண்டியது இருக்கும் அரசு நடைமுறையில். மற்றவங்க எப்படி வாங்குறாங்க கட்சிகள்? அப்போ விஜயுடைய கூட்டம் அப்படின்னாலே நிறைய மக்கள் கூடுவாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையமும் காவல்துறையினரும் நினைச்சிருக்காங்களா? நிறைய கூடுவாங்கன்னு இல்லை, இவங்க சொல்றதே நெருக்கடியான. இதே பாயிண்ட்ல திமுக அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அதிமுக அனுமதி கேட்டா இதே பாயிண்ட்ல கொடுப்பாங்களா? இல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் சம்பவம் நடந்தது இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தவேகாவுக்கும் மறுத்த இடத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நம்ம அதை கண்டிக்கலாம், நானும் கண்டிப்பேன். ஏன்னா நம்ம கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வேலுச்சாமிபுரத்துல அதிமுக அதே பாயிண்ட்ல கூட்டம் நடத்துச்சு. அவங்க நடத்துனது வந்து மெயின் ரோடு, அந்த அவங்க நடத்துனது மெயின் ரோட்ல, அது வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்த மெயின் ரோடு.
இவங்க வந்து கொஞ்சம் உள்ளார உள்ள அந்த இடத்துல தான் இவங்க நடத்தினது. அந்த தவிர அங்க நடத்தி தானே பிரச்சனை வந்தது. ம். நீங்க அதை தவிரன்னு ஏதாவது ஒரு இடத்துல தாவேக்காவுக்கு மறுத்த இடத்துல இந்த இடத்துக்கு கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. சரி சார். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து கண்டிக்கலாம். சரி, இப்போ பெரம்பூர்ல அவர் கேட்ட அந்த பகுதியில குடுக்காம இருக்க காரணம் என்ன? இப்போ 48 மணி நேரம் சொல்றீங்க. சரி, 24 மணி நேரமே இருக்கட்டுமே. இன்னைக்கு பெர்மிஷன் போடுறீங்க, குடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்ல நாளைக்கு டேட்டா போட்டு கேட்டா எப்படி முத நாள் தருவாங்க? இப்ப நீங்க அதுக்கான இதுதானே 48 மணி நேரங்கிறாங்க. ம். அப்ப நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கே எப்படி அனுமதி கிடைக்கும்? நீங்க இதுக்கான முறையா இணையத்துல போடுங்க, நாளைக்கு மறுநாள் வச்சுங்க தானே சொல்றேன். தேர்தல் ஆணைய அதிகாரி அதானே சொல்றாரு. எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லாம எல்லா கட்சிக்கும் ஒரு மாதிரி தான் நாங்க நடந்துக்கிறோம். இவங்க முறைப்படி வந்து அந்த இணையத்தின் மூலமாக வரட்டும். ம். வந்தா நாங்க அது பண்றோம். அதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு தவிர இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இவருடைய கூட்டங்கள்லாம் அந்த 5000 கூட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சுல்ல. இந்த மாநாடுகள்லாம் போய் 5000 கூட்டம். அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலயும் 4998 பேருக்கு அனுமதி. 4997 பேருக்கு அனுமதின்னு இந்த பேட்டா செருப்பு விலை மாரி வரும். ஏன் அப்படின்னா, அந்த எஸ்ஓபி அந்த கூட்ட நடைமுறைக்கான விதிகள் இருக்குல்ல, அதுல வந்து 5000 பேருக்கு மேல ஆச்சு அப்படின்னா, அங்க கூட்டத்தில் எதுவும் அசம்பாவிதம் நடந்தால் நிகழ்ச்சியாளர்கள் தான் பொறுப்பு. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணத்தை நிகழ்ச்சியாளர்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல ஒரு விதி இருக்கு. அந்த விதியிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவே நாங்க 5000 பேர் கூடலைங்க. 4998 பேர் தான். 4997 பேர் தானும் அவங்க பண்றாங்க. இப்ப இதுவே விஜயை நம்பி வந்த ரசிகர்களுக்கு செய்கிற எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் சட்ட ரீதியாக. அதாவது தான் தப்பிக்கிறதுக்காக ஏதோ சப்போஸ் வந்து ஒரு 4 பேர் செத்து போயிட்டான், ஒரு 5 பேர் செத்து போயிட்டான்னா நமக்கு இது இல்லைப்பா அப்படிங்கிறதுக்காக. ஆனாலும் ஒரு காவல்துறை அதிகாரியை நான் கேட்டேன் இது சம்மந்தமானு. ஆமாங்க, அந்த விதி அப்படி இருக்குது. அந்த விதியிலேயே இன்னொரு விதியும் இருக்குது. என்ன விதினா, தேவைப்பட்டால் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூடுதலான நிபந்தனைகளை விதிக்கலான்ட்டு. அதனால் அவங்க என்ன நிபந்தனை விதிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும், நீ 4997 பேராக இருக்கட்டும், 98 பேராக இருக்கட்டும், அசம்பாவிதம் நடந்தால் நீனும் பொறுப்புங்கிறத தான் அவங்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு சொல்கிறேன், சினிமா டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட்டை 3000க்கு சொந்த ரசிகர்களுக்கே விற்கிற மாதிரி, சொந்த ரசிகர் வந்து அவன் அடிபட்டு போனால் நமக்கு என்னன்னு தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக பண்ணக்கூடிய அமைப்பாக அது இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க எந்த விதத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து உரிய முக்கியத்துவம் கொடுத்தா அவர் அழகாக அதை நடத்திட்டு போயிடுவார். சரி, ஆரோக்கிய சதீஷ், இதெல்லாம் தேர்தல் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியாதா? தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்காங்க. முறைப்படி அனுமதி வாங்கணும், அது எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வாங்கணும், தேர்தல் ஆணையம் சார்ந்த முழுமையான அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று வந்து இது பண்ணுறேன். இவங்க வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சொல்லுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயோட கூட்டு, இடியோட கூட்டு, ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷனோட கூட்டு இப்படின்னு சொல்கிறது யார்? திமுக அரசு தான் வந்து இந்த நிலைப்பாடை கொண்டு வந்து வைக்குது. இங்கே அதே விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இங்கே எலெக்ஷன் கமிஷனில் ஜப்பானில் இருக்கிறவனும் அமெரிக்காவில் இருக்கிறவனும் இங்கே வந்து இப்போ வேலை செய்கிறாங்க. இங்கே இப்போ வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தான். More or less, these people are biased people, and whoever has been biased with regard to திமுக has been appointed in the election commission. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கவங்க, கேரளாவில் இருக்கவங்களும் இங்கே வந்து வேலை செய்யலை. புரிஞ்சுங்களா? இங்கே ஸோ தீஸ் பீப்புள் ஆர் வெரி பயஸ்டு வித் ரிகார்ட் டு திமுகங்கிறத நான் பதிவு செய்கிறேன். புரிஞ்சுங்களா? இதை வந்து அவர் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன கூற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பாஜக அரசு சொல்லும் போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிபிஐஏ அப்படிங்கும்போது, நான் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசில் இங்கே யார் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கவங்க தான் வேலை செய்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்க பயஸ்டான ஆளுங்க தான் போடுறாங்க. இதில் நான் ஒரு கருத்தை மற்ற விஷயத்தை மற்ற பாயிண்ட்ஸை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிஏசின்னு ஒன்று இருக்குது, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அதில் இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு மூணு லிஸ்ட்டு வந்து போடுறாங்க. இது இல்லைன்னு யாரையாச்சும் நினைவு பண்ண சொல்லுங்கள். அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேருமே கஷ்டப்படுறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்னா வந்து ஹைலி கரப்டடு, ஓகேங்களா, மீடியம் கரப்டடு, லோ கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம டேவிட் ஆசீர்வாதம் அவர் டிஜிபி ஆக்கணுமேன்றதுக்காக இன்னும் பொறுப்பு டிஜிபி வச்சுருக்க முன்னாள் தமிழக அரசு, ஓகேங்களா, இப்போ காவந்த அரசு,
ஓகேங்களா, அவரை வந்து ஏடிஜிபிலேருந்து டிஜிபி ஆக்கி இந்த லிஸ்ட்டில் வந்து அனுப்பணும் அப்படின்ற அதை நான் முன்னுமே பதிவு செய்வேன். நான் யூபிஎஸ்சிக்கு நான் பர்சனலாக லெட்டர் எழுதுவேன். ஈ இஸ் அ பயஸ்டு பர்சனல். புரிஞ்சுங்களா, ஈ இஸ் அ பயஸ்டு பர்சனல். ஸோ வாட் எவர் இட் இஸ், த பயஸ்டு பர்சனல் ஷுட் நாட் பிகம் அஸ் அ டிஜிபி இன் அவர் திங். ஏன்னா நம்ம பில்லரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயஸ்ட் ஆயிடுச்சு இந்த லெஜிஸ்லேட்டிவ்னால. ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட் அப். இந்த விதத்தில் வந்து ஏபிசின்னு இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக செய்கிறாங்க, இந்த 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 பேஜை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரப்ட் ஃபெலோஸை தான் நீங்கள் கொண்டு வந்து இங்கே போடுறீங்க. இந்த போஸ்டிங்க்கு, அந்த போஸ்டிங்க்கு, இந்த எலெக்ஷனுக்கு, அந்த எலெக்ஷனுக்கு. ஃபார் யுவர் எக்ஸாம்பிள், எனக்கு இன்னொரு வீடியோவை நீங்கள் பர்மிட் பண்ணிங்கன்னா அதை கூட காட்டுவேன். எலெக்ஷன் கமிஷன் போர்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, போலீஸு, ஓகேங்களா, இந்த பிரேக் இன்ஸ்பெக்டரு, இன்ஃபேக்ட் அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆகிட்டார். ஓகேங்களா, வெறும் போலீஸுக்கு எலெக்ஷன் கமிஷன்ற ஒரு பார்வையில் சும்மா செக் பண்ணுறாங்க. நீங்கள் என்னத்துக்கு ஏன் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு மாறியே போயிட்டார். ஓகேங்களா, அது புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை வந்து மாறியே போயிட்டாப்புல. அப்படி மாறி போனதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் இதுவும் எலெக்ஷன் கமிஷன் எந்த விதமான போர்டுமே கிடையாது. புரிஞ்சுங்களா, எலெக்ஷன் கமிஷன்னா அவங்க சொல்லணும்ல, எலெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டி, இவங்க எப்படி செக் பண்ணுறாங்கன்ற முறையை மட்டும் பாருங்கள். புரிஞ்சுங்களா, யார் என்ன, ஹூ வாஸ் அப்பாயிண்டடு, எந்த விதமான ரெகுலேஷனுமே இல்லாமல் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. புரிஞ்சுங்களா, இவங்க யார், இந்த பர்சன் வந்து ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ தஞ்சாவூரில் உட்காந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி இல்லாம செய்யறாங்க. உறுதியா சொல்றீங்க? நான் உறுதியா தான் நான் சொல்றேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு அரசு ஊழியர், நீங்க வந்து நான் சொல்றதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ நான் எதுக்காக போட்டு காட்டினேன்னா, ஒரு இஷ்யூ என்ன, ஒரு நம்ம மேல டெஃபமேஷன் வருமா வராதான்றது அதான் கேட்பேன். ஏன்னுக்குன்னா அந்த பர்சனே இங்க இல்லை. யூ ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு புதுக்கோட்டை, வை ஹஸ் பீன் கால் பேக் டு தஞ்சாவூர் அண்ட் டூயிங் இட். நீ எதுக்கே பண்ற அப்படின்றத நம்ம கேட்குறோம். புரிஞ்சுங்களா, நீங்க எதுக்கு இதை பண்றீங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த பர்சனோட இது வந்து பர்சனலாவே நம்ம கேட்குறோம். நீங்க இந்த ஊரை விட்டு போயிட்டீங்களா, நீ எப்படி இங்க திரும்ப வந்தா, உனக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்குறோம். நான் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா, அந்த வீடியோ தான் இது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இது எலெக்ஷன் கமிஷன்ற ஒரு போர்வையில் இந்த டிவிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உன் மேலே கேஸை போட்டுருவேன், நெக்ஸ்ட் நம்ம அரசு தான் வருது, எல்லாம் பார்த்துக்கோ, நீ ஒழுங்காக இருக்கணும்னா நமக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கிறவங்க, அதாவது சார் வந்து ஒத்துக்குவார், ஜப்பான்லேருந்தையும் ஆந்திராவிலேருந்தும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்துலேருந்து வரல. ஸோ இந்த மாதிரி பர்சனை தான் அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கேண்டிடேட்ஸாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்கள் தானே கொடுக்குறீங்க கேண்டிடேட்ஸை. தமிழக அரசு தானே தன் ஊழியர்களை தானே கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது இவங்க கொடுக்குற கேண்டிடேட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்களா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் டிவிஎஸ்சி ஏபிசி போட்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்லட்டுமே. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஏபிசிக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் ஏ, எம்எல்ஏன்னா பி, கவுன்சிலர்னா சி. இந்த லிஸ்ட்டு நானே கொடுக்குறேன். இதுக்கு மேலே யாரும் லஞ்சம் வாங்கினவங்க இருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஊழல் வாங்கினவங்க இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா, இந்த லிஸ்ட்டை ஏன் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸை பயன்படுத்துகிறாங்கன்னா, தே ஆர் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள். இப்போ அவங்களோட மெயின் அத்தாரிட்டியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி பீப்புளை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குதோ, நான் சொன்னது ஒரு வழி. புரிஞ்சுங்களா, என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனையும் கேட்குறாங்க. இவரை சொல்கிறாங்களே, எங்களுக்கு பர்மிஷன் கேட்க கூட தெரியலையா தாவேக்காக்கு, இது கூட தெரியலையா தாவேக்காக்குன்னு. இன்னைக்கு ஏன் உடனே வந்து சரி 48 மணி நேரம் தானே, இன்னைக்கு போய் நான் அப்பாயின்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் நேரடியாக சென்ற உடனே 30/3/2026 உடனே இப்போ அப்பாயின்மெண்ட்? எல்லாத்துக்கும் விஜய் வரணுமா? அங்கே ஒரு மாஸ் கிரியேட் பண்ணணுமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தலைமைச் செயலகத்துக்கு போய் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணி ஒரு இஷ்யூ ஆக்கி எல்லாம் வீடியோ முதல்லயே சொல்லிடுறேன், டைம் கொடுத்ததுனால முதல்லயே ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தானே ஏற்கனவே பெரம்பூர்ல இருந்து வந்த விஷயம். நீங்க ஒண்ணே அதாவது இதுக்கு விஜய் தலைமைச் செயலகம் போய் தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து ஒரு பதில வாங்கிட்டு வரணுமா? இல்ல, ஒண்ணு கேக்குறேன். இந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை, எல்லாருமே வந்து 48 மணி நேரத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போங்க. நான் இன்னைக்கு ஜென்ரலா நான் சொல்றேன் சார், இன்னைக்கு தாசில்தார் ஆஃபீஸ் போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போங்க, எங்க வேணா போங்க, ரேஷன் கடைக்கு வேணா போங்க. நேராக போயிட்டு நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்களேன். நீங்கள் வாங்கி வச்சுட்டு, சார் ஐயா வெளில போயிருக்காரு, ஈவினிங் வந்து கொடுக்குறேன் அக்னாலஜ்மெண்ட்டுமா,
கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் சார். நான் வந்து பர்சனலா நான் சொல்றேன், 2021 சொல்றாங்க. ஆப்ல நீங்க போட்டீங்கன்னா அப்ரூவல் டேட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க கொண்டு போய் நீங்க விளக்கம் கேட்கவே முடியாது சார். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த தேர்தல் ஆணையத்தை நான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஓகேங்களா, 2021 நான் எலெக்ஷன்ல நின்றுருக்கேன், தனிப்பட்ட முறையில் நான் எலெக்ஷன்ல நின்றுருக்கேன், ஓகேங்களா. எங்க இது வழியா நாங்கள் நின்றுருக்கோம், சுயேட்சை வேட்பாளருக்காக நின்றுருக்கோம். இதுக்கு நாங்க வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டானின்னு ஒருத்தர் போடுவோம். பவர் ஆஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்வான்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்க இந்த கிளாரிபிகேஷன் வேணும்பாங்க. நான் எதுக்கு எங்க பவர் ஆஃப் அட்டானி தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு திமுக எம்எல்ஏயோ, அதிமுக எம்எல்ஏயோ, அமமுக எம்எல்ஏயோ, ஓகேங்களா. அப்ப கமல் கட்சி கூட இருந்துச்சு, கமல் கூட பாவம் ஓடி வருவாரு, கமல் கட்சி வேட்பாளர் கூட ஓடி வருவார். நாங்கன்னா மட்டும் தான் சார் வேட்பாளர் கூட்டத்தில் உட்காந்துருப்போம். இவங்க வரவே மாட்டாங்க சார். இவங்களுக்கு மட்டும் ஒரு தனி இதை நான் இதை வந்து பதிவு செய்யறேன் சார். இதை பதிவு செய்யறேன். இது வந்து என்னோட பர்சனல் கிரீவியன்ஸ். ஒரு கூட்டத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏவோ, அதிமுக எம்எல்ஏவோ, அமமுக எம்எல்ஏவோ வந்ததில்லை. வேட்பாளர் வந்ததில்லை. வேட்பாளர் கூட்டத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எந்த எதுவுமே வந்தது கிடையாது. இது எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு எங்கேயாச்சும் போவோம். நாங்க ஒரு சின்ன ஆட்டோ எடுத்துட்டு எங்கேயோ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம். புரிஞ்சு சார், உங்க ஃபார்ம்ல இந்த பிரச்சனை இருக்கு, என்ன சார் நீங்க இது பண்ணிட்டாங்க, எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா நிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சார் இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் வருது சார், நீங்க வாங்க சார். கலெக்டர் மீட்டிங்க்கு நாங்க தான் போடுவோம். புரிஞ்சுங்களா. அந்த திமுக வேட்பாளரோ, அதிமுக வேட்பாளரோ, அமமுக வேட்பாளரோ யாரும் வந்ததே கிடையாது. நாங்க மட்டும் போய் கலெக்டரோடு நீங்க ஒண்ணும் இல்ல சார். நீங்க நின்ன எல்லா சுயேட்சை வேட்பாளர்கிட்டையும் கேட்டீங்கன்னா இதான் சார் சொல்லுவோம். ஒரு கலெக்டர் மீட்டிங்ல நீங்க சொல்லுங்க, கே நேரு போய் நின்று போட்டோ எடுத்திருக்காரா, அன்பில் மகேஷ் போய் போட்டோ எடுத்திருக்காரா, இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் போய் எடுத்திருக்காரா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் போய் எடுத்திருக்காரா, எடப்பாடி பழனிசாமி போய் எடுத்திருக்காரான்னு போய் கேளுங்க. எல்லா அந்த கலெக்டர்கிட்ட வேட்பாளர்னா கலெக்டர்கிட்ட பேசணும்ல. எல்லா இதுதான் நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் ட்ரீட்மெண்ட் has been given to the new parties. even though இப்போ வந்து பாத்தீங்கன்னா TVK is a party, still it is not a recognized party. சுயேட்சைக்கு என்ன நடக்குதோ அதே தான் இன்னைக்கு நடக்கும். நான் இன்னைக்கு பேசும்போது கூட நான் வந்து சொல்றேன், இதுதான் வந்து சாதாரண பிரச்சனை. புரிஞ்சுங்களா. நாளைக்கு வந்து போச்சிங் ஆஃப் ஆல் திஸ் பீப்புள் வந்து நடக்கும். ஒரு 10 வேட்பாளர் போடாதீங்க, ஒரே ஒருத்தர் 2 ஃபார்மா போடுங்க, ஒரு 10 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்குங்க, பவர் ஆஃப் அட்டர்னி 2 பேரை வைங்க, 4 ஃபார்மை போடுங்க. இவங்க பண்ற பிரச்சனைக்குன்னா தாவேகாக்கு 4 ஃபார்மை போடுங்க, மறு வேட்பாளர்னு இன்னொருத்தர் ஒரு 4 ஃபார்மை ஃபைல் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2 பேர்த்துல யாராச்சும்னா வித்ரா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம். மோரால சுயேட்சைக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதே ஃபார்மாலிட்டிஸ் தான் இன்னைக்கு டிவி கேக் ஃபார்ம் தான் ஆகணும். இதுதான் வந்து இட்ஸ் a difference between this thing. நம்ம பட்டனால இது சொல்றோம் சார், இது பட்டனால சொல்றோம். இந்த பயஸ்டு நேச்சர் இருக்கு பாருங்க. இந்த பயஸ்டு நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இது நான் பிராங்கா சொல்றேன். இப்ப திமுகவுக்கு மேஜரா இருக்கும், அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள விட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா. நாம் தமிழர் கூட கொஞ்சம் விட்டுருவாங்க. நாம் தமிழர் கூட வருவாப்புல வேட்பாளர், எங்க கூட வந்து நாங்க அதெல்லாம் டினை பண்ண விரும்பல. கமலஹாசன் நாம் தமிழர்னா வந்து எங்க கூட வந்து நிப்பாப்ல கலெக்டர் மீட்டிங். இந்த 3 பேரும் வந்ததே இல்லை சார். இதை நான் பதிவு செய்யறேன். நான் போன 2021 எல்லா கலெக்டரும் வேட்பாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கும்ல, இவங்க சந்திப்புல இப்ப இருக்க அமைச்சர்கள், இப்ப இருக்க எம்எல்ஏக்களோட போட்டோ வந்து போட சொல்லுங்களேன். ஒரு போட்டோவும் இருக்காது. ஏன்னா எங்களுக்குன்னா பவர் ஆஃப் அட்டானியே இல்லை பாருங்க. எங்களுக்குன்னா போட தெரியும். நான் ஒரு வழக்கறிஞர், என் பவர் ஆஃப் அட்டானி போட்டு பவர் ஆஃப் அட்டானி இருக்காருன்னா நீங்க தான் சார் வரணும்பாங்க. எங்களுக்கு அதிகாரம், அவங்களுக்கு அலட்சியம். நான் அதுக்கப்புறம் நான் போய் பண்ணுறேன். இந்த எலெக்ஷன் கமிஷன் இஸ் பயஸ்டு சார். இப்ப 30ஆம் தேதி வரைக்கும் லிஸ்ட் எப்படி போட போறாங்க? ஒரே நிமிஷம், திமுகக்கு இந்த அழுத்தம் வரல, அதிமுக அழுத்த வரல, விஜய்க்கு மட்டும் பயாஸ் பண்ணணும்னு இருக்கா சார்? சார் நான் தான் சொல்றேன் சார், விஜய்க்கு மட்டும் இல்ல சார். நான் வந்து சொல்றேன், இங்க பத்தி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க, இங்க வந்து திமுகக்கும் விஜய்க்கும் தான் போட்டின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இதாயிருச்சு, ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது மோரலஸ் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சார். நான் வந்து ஒரு 100 ஓட்டு வாங்கக்கூடாது, 1000 ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆட்சியே தூக்கி வெளியில போற ஒரு தாவேகாக்கு நினைப்பாங்களா மாட்டாங்களா, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. சோமு சார், அந்த அளவுக்கு இன்டென்ஷன் இருக்குமா சார்? ரொம்ப இல்ல, இதெல்லாம் நான் பதிவு செய்யறேன் சார். நான் வந்து அஃபிடவிட்டா கூட எந்த கோர்ட்ல நான் அஃபிடவிட்டா கூட எனக்கு நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு பர்சனலா இது நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்படிங்கறத சோமு சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லிடுறேன். ஓகே. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த போச்சிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கூட நடக்கும் த்ரூ திஸ் ஈசி. நாளைக்கு வந்து அப்ளிகேஷன்ல தப்புன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா. இது கூட உங்களுக்கு பண்ண தெரியாதான்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி விஷயம் கூட இன்னைக்கு விஜய்க்கு நடக்கலாம் அப்படிங்கறத பதிவு செய்யறேன். அதாவது பயஸ்டு அப்படின்னா அந்த ஆஃபீஸர்ஸ் இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பயஸ்டு ஆஃபீஸர் கூட இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தூக்கி பந்தாடிடுமோ, நம்ம அவருடைய ஒர்க்கில் வந்து கரும்புள்ளி ஆயிருமோ அப்படின்னா. அந்த தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மத்திய அரசு கிட்ட தான். அப்போ மத்திய அரசு மூலமாக எதுவும் செய்யலாம். மத்தியில் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இவங்க நேற்று திமுக ஒர்க் பண்ணாங்க, இல்லை நாளைக்கு மறுபடி திமுக ஆட்சி வரும்னு சார் சொல்கிறத கேட்டு சாரே சிரிச்சிக்க வேண்டியதுதான். கண்ணாடி முன்னாடி பார்த்து ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிறது கண்ணாடியா அப்படிங்கிற மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டிஜிபியாக இருந்த ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருந்த நேரத்தில் அவர் சொன்னார், எந்த கட்சி முதலமைச்சராக அந்த கட்சி இருந்தாலும் இது உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, சார் நம்ம தான் சார் கன்ஃபார்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படின்னு ஏன் சார் அப்படின்னா, அதாவது ஒன்று ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னு பாராட்டுவாங்க. தோத்துட்டாங்க அப்படின்னா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை அவனை பற்றி, அவன் தான் போயிட்டு புதுசாக வரான்ல. அப்போ அதிகாரிகளுடைய மென்டாலிட்டி என்னன்னா, நாளைக்கு இவங்க வருவாங்கங்கிறதுனால இன்னைக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறது மாதிரியான கொஞ்சம் சிரிச்சிங்க. ஜோக்கு எதுவுமே கிடையாது. சார் அந்த மாதிரி தான் ஜோக் அடிக்கிறது, சிரிக்க மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் சிரிப்பாரு, சிரிக்க வேண்டியது சிரிக்க மாட்டாரு. சரி 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 சரி. அதனால அந்த மாதிரி வந்து நம்ம கற்பனையானது சொல்ல முடியாது. ஒன்று. இன்னொரு விஷயம் சார் சொன்னது வந்து ஒரு சுயேட்சைனா ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியில் பெரிய கட்சினா நடத்துகிறாங்கன்னு ஒரு வித்தியாசம் இருந்தால், அந்த மாதிரியான வித்தியாசங்கள் தாவேக்காக அவர் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் நம்ம கண்டிக்கலாம். நீங்கள் கொடுக்கல அப்படி நடக்குதா? இல்லை இது வரைக்கும் அப்படி நடந்ததா தெரியல. ஏன்னா இவங்க தரப்பில் கொடுத்த மனுக்களோ இல்லை கொடுத்த முறையோ கொடுத்த நேரமோ பிரச்சனையாக இருக்க ஒழிய, நாளைக்கு அப்படி தாவேக்காவுக்கு நடந்துச்சுன்னா தப்புன்னு நம்ம சொல்லலாம். அது இது இல்லை. முக்கியமாக என்னென்னா செங்கோட்டையன் இருக்காரு, இது வந்து இந்த இணையத்தின் மூலமாக போடணுங்கிறது பல வருஷம் முடி வந்தது, அவருக்கு தெரியாது இல்லை. அவர் இருக்கிறப்ப ஏன் வந்து இவங்களுக்கு தெரியாமல் போச்சு? அப்போ செங்கோட்டையன்கிற ஒரு சீனியரை எல்லா ஊடகங்கள்லையும் இப்போ சொல்கிற மாதிரி இவங்க மதிக்கிறது இல்லைங்கிறது தெரியுது. மதித்து கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார்ல. ஏன்னா அவர் அதிமுகவிலேயே வந்து பல்வேறு கட்சி பணிகளை அவர் செஞ்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சார் நான் இங்க சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றது சேர்த்தும் சொல்றேன் சார். திமுக மட்டும் இல்லைன்றது செங்கோட்டையன் அவர் சொல்றது வந்து இன்னைக்கு தாவேகா இருக்கிற சூழ்நிலை வந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் இன்னைக்கு தாவேகா கண்டிஷன். அதுதான் நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். அதான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அங்கீகாரப்பட்ட கட்சிகளுக்கு அந்த அந்த இது கிடையாது, அந்த அந்த வேவ் வந்து டிஃபரெண்ட். இன்னைக்கு சுயேட்சைக்கு என்ன இது இருக்கோ அதே தான் இன்னைக்கு தாவேகா இருக்கு. இன்னைக்கு நான் சுயேட்சையா நான் வேதனை இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 77 மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ்ட் இல்லாம இருந்தது அதிமுக. அடுத்த இதுல இருந்தே வந்து அதிமுக ரெகனைஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ்ட் மட்டும் அவர் ரெண்டே கையெழுத்து தான் போட்டிருப்பாரு. சுயேட்சை வேட்பாளருக்கு உண்டான பிரச்சனையா வந்து அவருக்கு தெரியாது. அதோட முக்கியமாக வந்து ஓகே சதீஷ் களத்துல இருக்கவங்க தான் தெரியும். சுயேட்சைக்கு ஒரு மாதிரியும் மற்ற கட்சி ஒரு மாதிரி நடந்தால் அது கண்டிக்க வேண்டியது. அது ஒரு நடக்குது. தட் இஸ் a process. process அதான். ஆனா இது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இணையத்துல போடணும், அது அனுமதிக்காக அப்ளை பண்ணுங்கிற ஒரு சின்ன விஷயத்த செங்கோட்டையனை கேட்டா சொல்லியிருப்பாரு. ஏன்னா பல வருடங்களா இருக்கிற நடைமுறை தான். இந்த 2026க்கான நடைமுறை அல்ல. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட கேட்குற அளவுக்கு அவரை வச்சுக்கல அப்படிங்கிறதா. இதுக்கு நீங்க ஆக்சுவலா அலுவலகம் சென்றாயன். ஏன் அப்படின்னா நீங்க ஆதரிக்கிற கட்சியில அளவு வைக்கிறீங்க. நீங்க தனியாவே டிபேட் பேசிக்கலாம் இப்படி அப்படி. அதாவது செங்கோட்டையனை வந்து எந்த விதத்திலையும் மதிக்காதனால வரக்கூடிய பிரச்சனை இல்லைன்னா அவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நடைமுறை இது மாதிரி இருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவைன்னா அவரும் விஜய் போறப்ப கூடயே வந்துட்டு இருக்காரு எங்க அந்த தலைவர். ஆனால் ஒரு விதத்தில் நான் பாராட்டுவேன் விஜயை, கண்டிப்பாக பாருங்க. என்னன்னா ஏற்கனவே வந்து இவங்க ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறப்ப மாநில தேர்தல் ஆணையத்தை போட்டு எழுதியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஆனால் இந்த தடவை ஒரு கரெக்டாக பிடிச்சி ரூட் பிடிச்சி போயிருக்காங்க, அதில் பாராட்டலாம். அடுத்தது அவங்க அர்ச்சனா பட்நாயக்குன்னு அவங்க தான் தலைமை செயலாளர். இவர் பாதி பேர் அர்ச்சனா சினிமாவில் நடிச்சாங்களே அப்படின்ட்டு ஈசிஆரில் அவங்க வீடு அங்கே போய் மனு கொடுக்காம கரெக்டாக போனாருங்கிற அளவுக்கு நான் பாராட்டலாம்.
பாராட்டுறேன். இதுக்கும் சிரிச்சுக்கலாம் இப்ப சிரிக்க கூட சீரியஸா பேசுறப்ப சிரிக்கலாமா? சார் நீ அத அதான் இல்ல, இல்ல. பாராட்டுறேன் தவிர மத்தபடி சார் சிரிப்பாங்க சார், தப்பா மக்களே பண்ணிட்டு. சிரிப்பாங்க சார் இதுக்கு. சரி ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என்னோட இறுதிக்கிறது கேட்கறப்ப சொல்லுங்க ஒரு முக்கியமான சின்ன திரை விஷயம். அர்ச்சனா வேற இருக்கிறாங்க சார். ஆனா இவங்க தரப்புல பாதி விஷயங்கள் நடைமுறை என்னங்கிறது தெரியல, மீதியை தெரிஞ்சுக்க விரும்பல. அதை தாண்டி எதுக்கு எடுத்தாலும் திமுக அரசு அப்படின்னா அதை மட்டுமே சொல்லி அதை ஒரு அரசியலாக்க விரும்புறாங்கன்னு தான் தோணுதே தவிர இதுல ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ தேர்தலுக்குள்ள இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளுக்குள்ள கட்சிகள் போகாது, சூழல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இனி என்னெல்லாம் பிரச்சனை வரும்? வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்? உங்க பேரை குறிப்பிடாம கூட மனு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தா அது திமுக சதின்னு சொல்லலாம், அது ரிஜெக்ட் ஆகலாம். அது எத்தனை பேர் பரிந்துரை இருக்கு, என்ன எது விவரங்கள், இவங்க மேல குற்ற வழக்கு இருக்கான்னு பல விவரங்கள் கொடுக்கணும். அதை கொடுக்காம இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்கணும் கரெக்டா. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதாயிரும். அப்படி இல்லைன்னா வேணுனே எங்களுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது இவர் எலெக்ஷன் நின்றுருக்காரு சாருங்கிறனால சொல்றது தெரியும். இப்போ ஒரு கட்சிகள்லாம் ஒருத்தர் வின்னாருன்னா அப்புறம் டம்மி வேட்பாளர்னு ஒருத்தர் போடுவாங்களா, அடுத்தது அவருக்கு. அது உங்க சைடு சார். நீங்க சுயேட்சையில நாங்க நிக்கிறதே எங்களை டம்மி ஆக்குறது தான். சுயேட்சைக்கு இல்லை, ஆனா இவங்க கட்சி தானே ஆமா, கட்சிக்கு இல்ல சார். அதாவது மறு வேட்பாளர்னு இல்ல தாவேக்காக்கு போடுவாங்க. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மறு வேட்பாளருங்கிறது அங்கீகாரப்பட்ட கட்சியிலே பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொசீஜராவே ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கும்போது மறு வேட்பாளர் இவர் இல்லன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல அவங்க வித்ரா பண்ணிக்குவாங்க. பட் ஆனா இங்க அந்த சிச்சுவேஷன் சுயேட்சைங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்ளிகேஷனே தனியா தான் இருக்கும். ஓகேங்களா, தனியா தான் இருக்கும். அப்படிங்கும்போது அது மறு வேட்பாளரா கிட்ட அடிஷனல் வேட்பாளரா நம்ம போடணும். ஃபைனல் அக்செப்ட் ஆகி இவங்க தான் வேட்பாளர் லிஸ்ட் வந்த பிறகு அவங்க டம்மி வேட்பாளர் கிடையாது. இல்ல அத டம்மி வேட்பாளர் இல்ல, அவங்க வித்ரா பண்ணிக்குவாங்க. ஆமா, வித்ரா வாங்கிக்குவாங்க. நாங்க ஃபைனல் வேட்பாளர் லிஸ்ட் வந்த பிறகு அவங்க சப்ஸ்டிட்யூட் கிடையாது. அதான் மறு வேட்பாளர்னு சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே இது சுயேட்சை வேட்பாளர்கள் கிடையாது. இப்ப தாவேகாக்கும் இது கிடையாது. ஒரு புரிதல் ரைட். இது எல்லாமே வேட்பாளருடைய ஃபைனல் லிஸ்ட்டை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிற வரைக்கும் தான். தேர்தல் ஆணையம் அறிவிச்ச பிறகு ஒரு கலெக்டர் கூப்பிடுறாருன்னா யார் தான் போய் ஆகணும் சார்? நான் இப்பதான் ஓப்பனா சேலஞ்சு கொடுத்துருக்கேன் சார். 234 கலெக்டரோட சார் 234 கலெக்டர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாருமே போட்டோ எடுத்திருப்பாங்க. ஒரு போட்டோல ஏச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின், மகேஷ், இந்த சூழ்நிலை வெறும் சுயேட்சையை மட்டும் போட்டோ எடுக்கிறாரு சார். எதுக்கு இவங்கன்னா வேட்பாளர் இல்லையா? இல்ல கேளுங்க, அதுக்குதான் இன் ஏஜென்ட் அவுட் ஏஜென்ட் ஏஜென்ட்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதுதான். அப்புறம் எதுக்கு சார் சுயேட்சை வேட்பாளர் மட்டும் கூப்பிடுறாங்க? கம்பல்சரியா ஆகணும்னு சொல்லிட்டு எந்த சட்டமும் சொல்ல என்னோட பவர் ஆஃப் அட்டார்னி போடாம, புரிஞ்சுங்களா? எனக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்காங்களே, புரிஞ்சுங்களா? இதுதான் நான் குறிப்பிட விரும்புறேன். அதாவது எல்லா இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி உண்டு இல்ல, அவங்க அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கறாங்களா? இல்ல, அவங்க போனா நீங்க சுயேட்சை வேட்பாளர் இது சார் இது மிஸ் பண்ணிட்டீங்க சார், அது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து சார் நீங்க இந்த பர்மிஷனுக்கு நாளைக்கு பர்மிஷன் நீங்க சைன் தவறா செய்யும்போது அப்படின்னு சொல்லி நம்மள இழுத்துட்டு கடத்தினா கடைசியில போட்டோ எடுக்க செய்யும்போது அப்படிதானே சார் சொல்லுவாங்க. தவறா சார் கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க சார். இது எல்லா வேட்பாளருக்கும் நான் பதிவு செய்யறேன். ஏன் நான் கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏன் நீங்க வர மாட்டீங்க, நாங்க மட்டும் ஏன் வரோம் அப்படின்றத பதிவு செய்யறேன்னா மக்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். இந்த போட்டோவே எடுக்கிறதே எனக்கு இந்த ப்ரொசீஜரே தேவையில்லாத ப்ரொசீஜர் தான். இன்னொன்னு சொல்றேன் சார், நான் தேர்தல்ல அதாவது உங்களுக்கான ஏஜெண்டா நீங்க என்ன நியமிக்கலாம். அதுக்கு பிறகு தேர்தல் சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளுக்கும் நான் போய் அதுல பிரசன்ட் ஆகலாம். இதுதான் தேர்தல் அதிகாரிகள் வைக்கக்கூடியது. இதுல கேண்டிடேட் தான் கையெழுத்து போடணும், கேண்டிடேட் தான் மஸ்ட் அட்டெண்ட்னா அப்படிங்கிற சாராம்சம் எல்லாருக்கும் பொருந்துறதா இருக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டதை நான் பதிவு செய்யறேன். இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இட்ஸ் இன் பேப்பர் ஆர் ஓரல். இல்ல நீங்க ஃபோன் பண்ணுவாங்க சார். ஃபோன் பண்ணிட்டு சார் நீங்க இமிடியேட்டா நீங்க வர முடியாதுன்னே சொல்லிருக்கேன். சரி, வர முடியாதுன்னே சொல்லிருக்கேன். நீங்க என்ன என் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்காரு, நான் வரணும் சார். நாளைக்கு பர்மிஷன் உங்களுக்கு இல்ல சார், கேன்சல் ஆயிடுச்சு சார்ம்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க சார், நீங்க இருக்கிறதே 9ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் 11 நாள் தான் நீங்க பிரச்சாரம் செய்யலாம். ஒரே நிமிஷம், இது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒருத்தங்க போன்ல இதுதான் மென்டல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது. மென்டல் ஹராஸ்மெண்ட் போன உடனே நான் கேட்டீங்கன்னா நான் கூப்பிடவே இல்லையா? இப்படி இது சரி சார் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார், சாரி சார், சாரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார், இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க.
சார் நீங்க வந்து நீங்க ஹராஸ்மென்ட்க்கு நீங்க ஒண்ணும் இல்ல சார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, பேசுவோம். ஒருத்தர் வந்து 8 மணிக்கு தான் வருவாங்க தெரிஞ்சா நம்மள 8 மணிக்கு வர சொல்லுவாங்க, 6 மணிக்கு வர வச்சு உட்கார வச்சு அதுக்கப்புறம் 8 மணிக்கு அப்புறது ஒரு வக்கீலா வந்து அதனாலதான் ஸ்டேஷனுக்கு எந்த வக்கீலும் போவாதீங்க நான் சொல்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி வந்து அதாவது வந்து இந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து ஹராஸ் பண்ணுவாங்கங்கறத நான் இத பதிவு பண்றேன். இன்னைக்கு அந்த சூழ்நிலையில தாவேகா இருக்குங்கறத பதிவு செய்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம கூட பார்த்திருக்கோம் ஆர்கே நகர்ல. ப்ளீஸ் டைம் இருக்கு. ஆர்கே நகர்ல நீங்க பாத்தீங்கன்னா விஷால் அப்போ போட்டியிடும்போது இதே மாதிரி தான் மாநில தேர்தல் ஆணையம் போயிட்டாரு. ஆமா. சோ இல்ல அவருடைய பேரை பண்ணாங்க, 2 பேர் வரலன்ட்டாங்க. சோ இந்த மாதிரி சிக்கல்கள் புதுசா போற எல்லாருக்கும் இருக்க தானே சார் செய்யுது. புதுசா போனா பல பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதை ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆக்காம நெருக்கடி தானே இது. ஒரு நார்மலைஸ் ஆக்குறது. அதாவது தனிப்பட்ட ஒருத்தர் இல்ல சுயேட்சைங்கிறத விடுங்க. இப்ப தேவேகா மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்ப இது வச்சுக்குவோம் நாம் தமிழர். இப்ப நாம் தமிழருக்கு வந்து ஏன் இது வர்றதில்ல இந்த பிரச்சனை? இப்ப அவங்க ரெகனைஸ்ட் சார், தாவேகாக்கு இது ரெகனைஸ் கிடையாது. திரும்பவும் பதிவு செய்யறேன், திரும்பவும் பதிவு செய்யறேன். அமைதியா இருங்க சார், பேசி முடிக்கிறோம். தாவேகா ஆரம்பிச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. விதிவிலக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம், அது வெளியில தகவலும் தெரியாது. மேக்சிமம் கரெக்டா தான் போகுது. அவங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு முதல் எலெக்ஷன்ல இருந்து இன்னைய வரைக்கும் என்னன்னா நாம் தமிழர் கட்சி மேல எனக்கு நிறைய விமர்சனம் உண்டு, விமர்சனம் இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்க சட்ட ரீதியான சரியான ஒரு குழு வச்சிருக்கிறாங்க ஆரம்பத்தில் இருந்த. அதுதான் ஒரு கட்சியோடைய அமைப்பு. இவர் வந்து என்ன அப்படின்னா தாவேக்க வந்து என்னன்னா தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு பண்ணிட்டாங்க, இன்னும் கட்சியை துவங்கலை, ஒரு அணியும் உருப்படியாக இல்லை. குறிப்பாக ஒன்றும் இல்லை, சார் மாதிரியான ஒரு அறிவாளியாவது வந்து ஒரு தலைமையில போட்டு மாநிலத்துக்கு சார் அண்ணன் அறிவழகன் வந்து வழக்கறிஞர் பிரிவுன்னு வச்சு அவர் 234 தொகுதிக்கும் 10 அட்வொகேட்ஸ் போட்டு ஃபார்ம் ஃபில்லிங்ல இருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமைப்பு ரெடி பண்ணிருக்காரு. பர்சனலா வந்து எனக்கு அவர் தெரியும், நான் கட்சியை பத்தி நான் பேசல, ஓகேங்களா. பர்சனலா எனக்கு தெரியும் அவர் ரொம்ப ஆக்டிவா ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. அது தவறான பதிவா இருக்கட்டும், அத பேரோட நான் சொல்றேன். நீங்க உங்க டைட்டில் அதை சொல்லுங்க. அந்த மாதிரி அந்தந்த தொகுதிக்கான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதோட இது பண்ணிதான். இப்ப தொண்டர் படை அப்படிங்கறத இங்க 41 பேரை வந்து கொண்டுட்டு தான் அதுக்கப்புறமேல சரி, இது ரொம்ப தவறான முடிவு. இது வந்து கில்டுன்னு கொண்டுட்டுனா யாரு? திமுக அரசா? திமுக அரசா? இருங்க, திமுக அரசா? இல்ல நீங்க கொலான்னு சொல்லும் போது திமுக அரசா? எதுக்கு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க? எதுக்கு சார் அவருக்கு கோவம் வருது? திமுகவோட ஆதரவு பேச்சாளர் தானே, நல்ல கோவம் வருது. அதுதான் சார் சொல்றேன். நீங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் கொண்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படிங்கும் போது திமுக ஆதரவாளர் பேசுறாரு, அதுக்குதான் நானும் பதிவு செய்யறேன். திமுக ஆதரவாளர் பேசுறாரு, புரிஞ்சுங்களா? செந்தில் பாலாஜியை வந்து ஏன் அழைச்சாங்கிறதுக்கு வந்து திமுக ஆதரவாளர் பேசுறாரு. தாவேகா சப்போர்ட்டா பேசுனா தாவேகா காரங்க மாதிரியே பேசுறாங்க ஆரம்பிச்சு. சார் நாங்க ஒத்துக்குவோம் சார், இந்த சப்ஜெக்ட்ல நான் சப்போர்ட் பண்றேன்னு ஒத்துக்குவேன் சார். நீங்களும் அதே மாதிரி ஒத்துக்க முடியுமா சார்? உங்களால ஒத்துக்க? ஏன்னா நீங்க வந்து நான் இது எல்லா இடத்துலயும் பதிவு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்னு போட்டு திமுக முட்டு கொடுக்கறது தான் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வேலைகளாவே இருக்குது. புரிஞ்சுங்களா? ஒரு பத்திரிகையாளர் பண்ணணும் கொண்டுட்டாங்கன்னு சொல்லும் போது இவரை வந்து நானும் சொல்றேன். கொண்டுட்டாங்கன்னு சொல்லும் போது நீங்க தான் பண்ணணும். நான் ஒத்துக்கவே மாட்டேன். நாம குறுக்க சந்தேகம் இருக்கு, தவறு இருக்கு. நான் என்ன பேசல, நீங்க பேசும்போது பேசுங்க. பேசுறதே தப்பா தான் இருக்கு. நான் குறுக்க வர்றேன். ஆமா, நீங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் சார் இருக்குது. நான் வர்றேன், இல்ல பேசுறதுக்கு நீங்க பேசுறது அதுக்கு தான் நான் சொல்றேன். பத்திரிகையாளரா என்ன வேலை செய்யணுமா செய்ய மாட்டாங்க, அமைதியா இருங்க. அதாவது இப்ப தாவேகாவுடைய அங்க நடக்கிற ஒரு முட்டாள்தனத்தையோ அறியாமைத்தனத்தையோ அயோக்கியத்தனத்தையோ இல்ல விஜயோடைய நடத்தையோ விமர்சிச்சா உடனே முட்டாள்தனமா நீ இந்த திமுக 41 பேர் கொலைங்கிறத சேர்த்துக்க. ஒரு பத்திரிகையாளரா இத பதிவு செஞ்சா நான் வாங்கிக்கிறேன், நான் சொல்லுவேன். நான் வாங்கிக்கிறேன், வழக்கு இருக்கு, நான் அதனால வாங்கிக்கிறேன். இல்ல அது மேல வழக்கு இருக்கு. ஆனாலும் என்ன பொறுத்தவரை 41 பேர் கொல்லப்பட்டார்கள் தான் நான் மனதார நினைக்கிறேன். சட்ட ரீதியா என்னங்கறத அத பார்த்து செந்தில் பாலாஜியோட துணையோட அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பதிவு செய்யறாரு. ஒரு இது அது என்னோட இத நீங்க சொல்லாதீங்க. அது இல்ல வேண்டாம், பத்திரிகையாளர் பதிவு செய்யணுமோ அதுதான் செய்யணும்ங்கறத என்னோட வழக்குல இருக்கு. நம்ம பேச வேண்டாம். ஒரு கண்ணாடி வச்சீங்க, ரெண்டு பேரும் பேசிக்கலாம். ஓகே. இப்ப அதாவது விஜயை பொறுத்த அளவுல வேணும்னு இந்த மாதிரி இந்த கட்சிக்கு நடந்துச்சு. இப்ப சுயேட்சைக்கு சொல்றாங்கல்ல,
அந்த மாதிரி விஜய்க்கு வந்து இந்த மாதிரி இழுக்கடிச்சாங்க. மற்றவங்களுக்கு இது நடந்துச்சுன்னு ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம நிச்சயம் கண்டிக்கலாம். ஆனால் நீங்கள் கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கான அந்த ஒரு அனுமதி கேட்குற நடைமுறையை தப்பாக பண்ணுறீங்கிறப்ப அது ஒரு சிக்கல். நாம் தமிழர் கட்சியில் ஏன் வரல? இப்போ திருச்சியில் கூட ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து சரியான வழக்கறிஞர்களோட சரியான அந்த திட்டமிடலோட போகிறாங்க. அந்த பிரச்சனை வர்றதில்லை. அவங்க வந்து குறை சொல்கிறதில்ல. நீங்கள் எதுலேயுமே திட்டமிடல் இல்லை, எதுவுமே குறை மட்டும் அடுத்தவங்களை சொல்லிகிட்டே இருந்தேன். இதில் என்ன தெரியுமா ஒரு இது, இப்போ என்னுடைய பேச்சு இது இறுதி வாய்ப்பா? நிறைவான வாய்ப்பு. நான் சொல்கிறது ஒன்று தான், என்னென்னா இந்த தேர்தலில் போட்டியிடுவதிலேருந்து பயந்து போய் பின்வாங்கிறதுக்காக எதுக்கெடுத்தாலும் வந்து மத்திய மாநில அரசு பண்ணுதுன்னு சொல்லி பயந்து போய், ஏன்னா வாக்கு வாங்க வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே வந்து வாக்கு சதவீதம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு தொகுதிக்கு 2500 5000 தான் விஜய்க்கு ஒரு விஷயம். அடுத்தது அதுவும் குறைஞ்சி போச்சு. அப்படிங்கிறப்ப இதில் வந்து நான் எனக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க, அதனால நான் வந்து இது ஒதுங்குறேன்னு சொல்லி அதுக்கான ஒரு வாய்ப்பாக இப்படி எதுக்கு எடுத்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக ஒரு அர்ச்சனா பட்நாயக்லாம் போய் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காரே தவிர தன்னுடைய தவறை உணர்வதாகவும் இல்லை, சரி செய்வதாகவும் இல்லை. தேர்தலிலிருந்து விலகி தப்பிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம்தான் அது. நன்றி சார். விஜய் பிரச்சாரம் தடை, அதிகாரத்தின் வீச்சு பற்றி பாடம் படிக்கிறாரா தளபதி என்ற விவாதத்தை நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருந்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.